நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியா வந்து ஒரு மாசம் அது இப்பதான் எங்க ஞாபகம் வந்ததா? டைம் இல்லடா. விஜய் வேணியெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்கான், நம்மளை பார்க்கறதுக்கு டைம் இல்லையாண்டா. ஏன்னா நம்ம பொண்ணுங்கள்ல பாரு, யூஎஸ்ல இருந்து வந்தியே, எங்களுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? டேய் என்னடா பேசிட்டே இருக்கோம், அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்னடா கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? என்னடா ஆச்சு? ப்ளீஸ்டா, என்ன எதுவும் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க. என்னடா காலை கட் பண்ணிட்டே இருக்க? டேய் அவனே அப்செட்டா இருக்கான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு விடுறான். என்னடா ஜாப் நல்லா போயிட்டு இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லைடா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச 6 மாசம் ஆகுதுல்ல, எப்படா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணலடா. மச்சான் கல்யாணத்தை பண்ணாம அமெரிக்காவில் செட்டில் ஆனோம்னு இல்லாம ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பண்ணலாம்டா. கல்யாணம் பண்ணா பசங்க கூட சுத்த முடியாதுல்ல, அதான் மச்சான் தள்ளி போட்டு இருக்கான். மச்சான், எங்கேயாவது வெளியில் போகலாமா? என்னடா? நான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேன், எங்கேயாவது வெளியே போகலாமே. சரி வா போலாம். ஹலோ, சொல்லு கார்த்திக். என்னாச்சு ஜெயா? ஒன்றும் ஆள கார்த்திக். சந்துரு வீட்டுக்கு வரலையா? ஆமாண்டா. நான் தான் முதலே சொன்னேன்ல பயப்படாதன்னு. நீ தான் தேவையில்லாம பயந்துட்டு இருந்த. சந்துரு இது வரைக்கும் வீட்டுக்கு வரல, இதுக்கு மேலே வந்தால் என்னடா பண்ணுறது? ஜெயா நீ அனாவசியமா தேவையில்லாம பயப்படுற. அப்படியே வந்தாலும் என்ன சொல்ல போறான்? இல்லடா கார்த்திக், அம்மா வீட்டுக்கு வந்ததும் நீ காலேஜ் வந்தியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்? ஏதோ ஒரு பயத்தில் சொல்லிட்டேன்டா. சந்துரு வீட்டுக்கு வந்து நீயும் நானும் பேசிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டா? நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. அவன் எதுவும் சொல்ல மாட்டான், பயப்படாத. இல்லடா கார்த்திக், அவனுக்கு என் மேலே கோவம் இருக்குடா. எப்படி சொல்ற? நான் அவனுக்கு கால் பண்ணேன்டா, ஆனால் அவன் என் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஒருவேளை பிஸியா இருந்திருப்பான், எடுக்க முடியாம போயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பாரு. சரி கார்த்திக். சும்மா பயப்படுறதை விட்டுட்டு போய் சாப்பிட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிடும். சரி கார்த்திக். ஓகே பாய். ம். சந்தி, இதோ வந்துட்டேங்க. வாங்க. ஏங்க இவ்ளோ லேட்டு? அது இருக்கட்டும். சரவணன் சாப்பிட்டானா? சரவணன் சாப்பிட்டு அவன் ரூம்ல படுத்துட்டு இருக்கான். அது சரி, இன்னைக்கு ஏன் புதுசா அவனை பத்தி விசாரிக்கிறீங்க? என்னங்க, என்ன விஷயம்? சரவணன் நைட் ஆனா எங்கேயோ போறான்னு புலம்பிக்கிட்டு இருந்தீல, அவன் எங்க போறான்னு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா மத்த அம்மா மாதிரி அவனை கேட்க மாட்டேன். ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியுங்க. அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நான் மட்டும் என்ன அவன் தப்பு பண்றான்னு நான் சொல்றேன். அவன் எங்க போறான்னு இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். அவனை எங்கெங்க பாத்தீங்க? நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவார்ல பாஸ்கர்னு. இந்த பழ வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்னாங்களே, அவர் தானே? அவரேதான். வர்ற வழியில அவர் என்ன பார்த்தாரு. வாங்க சாப்பிட்டு போகலான்னு ஒரே அடம் பிடிச்சாரு. நானும் எவ்வளவு வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன், அவர் விடவே இல்லை. சரி சாப்பிடலாமேன்னு பக்கத்துல உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனோம். என்னங்க வளவளான்னு பேசிட்டு இருக்கீங்க? தூக்கமா வருது, சட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி, என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டாமா? அந்த கடைக்கு போய் பார்த்தா அங்கே உன் புள்ள வேலை பார்த்துட்டு இருந்தான். என்னங்க சொல்றீங்க? நம்ம சரவணனைய பாத்தீங்க? நல்லா பார்த்தேம்மா, இவனே தான். என் புள்ள என்ன வேலைங்க பாக்குறான்? இலை எடுக்கிறானாங்க.